குட் மார்னிங். இந்த வீடியோவில் நம்ம முழுக்க மானிட்டரி பாலிசியை பற்றின ஒரு கிளியரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இதில் வந்து என்ன நான் வந்து பேச போகிறேன் அப்படின்னா, ஸ்டாட்டிக்காக விஷயத்தை தாண்டி வந்து மானிட்டரி பாலிசி வந்து உண்மையாலுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கா, அது மானிட்டரி பாலிசி கமிட்டி எடுக்கிற முடிவுகள் வந்து எந்த லெவலுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இந்த விஷயத்தில் வந்து பார்க்க போகிறோம். ரியல் டைம் எக்ஸாம்பிளோட வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இது வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஸோ அப்படியே நான் போவேன். ஓகே, ஸோ கம்பைன் பண்ணி ஒரு வீடியோவில், இந்த வீடியோ முழுக்க வந்து கம்பைன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20% வந்து எக்ஸ்ட்ரா பேசினதாக இருக்கும். ஒரு 80% கண்டென்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் அப்படின்னு நான் கேரண்டீடாக வந்து சொல்லுவேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஸோ மானிட்டரி பாலிசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ மணி இருக்கு இல்லையா, மணி சப்ளை இருக்குது. மணி சப்ளையை வந்து எவ்வளோ இருக்கணும், மார்க்கெட்டில் கம்மி பண்ணணுமா அதிகம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி சில மெஷர்ஸை வந்து எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து மானிட்டரி பாலிசி. ஓகே, புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மணி சப்ளையை கண்ட்ரோல் பண்ணுறது தான் வச்சுக்கோங்களேன். சிம்பிள் வேர்ட்ஸில் சொல்லணும் அப்படின்னா மணி சப்ளையை கண்ட்ரோல் பண்ணுறது தான். ஓகே, ஸோ இந்த மானிட்டரி பாலிசியினுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணணும். ஓகே, இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணணும், இந்தியாவோட ஜிடிபி க்ரோத்துக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஜிடிபி க்ரோத் அப்படிங்கிறது மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஓகே, மேக்ரோ எக்கனாமிக்ஸ், மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு கான்செப்ட் இருக்குது. மேக்ரோ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க, ஓகே, இந்தியா முழுக்க இருக்கிற க்ரோத். மைக்ரோ அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து எடுத்து பேசணும், ஏதாவது ஒரு செக்டார் எடுத்து பேசணும் அப்படின்னா அது மைக்ரோ எக்கனாமிக்ஸ். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் டெவலப்மெண்ட்டை வந்து இது பண்ணணும். ஓகே, ஸோ அதே மாதிரி ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி, அதுதான் இன்ஃப்ளேஷனில் வரும். ஓகேவா? ஓகே, ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது என்ன, நமக்கு சிம்பிள் டேர்ம்ஸில் வந்து சொல்லணும் அப்படின்னா விலைவாசி தான். பொருளோட விலை ஏற்றம் இறங்குச்சு அப்படின்னா அது வந்து டிஃப்ளேஷன். ஓகே, இந்த வருஷம் 10 ரூபா இருக்கிற பொருள் அடுத்த வருஷம் 2 ரூபா அதிகமாச்சு அப்படின்னா நமக்கு வந்து 20% இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இது எப்படி, இந்த இன்ஃப்ளேஷன் வந்து எப்படி வந்து நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பொருளோட சப்ளை வந்து கம்மியாகும். ஓகே, இப்போ ரெகுலராக வாங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு வெங்காயம்னு வச்சுக்கோங்க. ஸோ வெங்காயத்தோட அளவு இவ்வளோ இருக்குது ரெகுலராக. ஸோ அதோட சப்ளை வந்து கம்மியாயிடுச்சு, ஏதோ ஒரு ரீசன் சரிங்களா. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்யலை, அதனால் வந்து விவசாயத்தினால வந்து பெருசாக கொடுக்க முடியல. அது இல்லை அப்படின்னா எங்கேயாவது ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிரச்சனைனால வந்து ஸ்டாக்னெண்ட் ஆகி எங்கேயாவது இடத்துல நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 நாள் வந்து சப்ளை வந்து இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னா பீக்குக்கு போயிடும் வேலை. ஏன் அப்படின்னா இவ்வளோ இருந்த இடத்துல வந்து இவ்வளோ தான் இருக்குது. அப்போது இந்த இவ்வளோ சைஸை வாங்குறதுக்கு வந்து மக்கள் போட்டி போட்டுட்டு ப்ரைஸ் எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்து வாங்குறதுக்கு தயாராக இருப்பாங்க. அப்போ தான் வந்து ப்ரைஸோட விலை அப்படிங்கிறது அதிகமாகுது. ஒன்று. செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான இது பணம் இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸோட விலை, அதாவது இது வெங்காயத்தோட விலை வந்து அதிகமாகும். ஸோ இது எப்படி ப்ரோ ஆகும், ப்ரைஸ் அதிகமாச்சு, அதான் மக்கள் கையில் பணம் இருந்துச்சு அப்படின்னா எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் எப்படி விலை அதிகமாகும், இருக்கிற விலையை கொடுத்தான்னு வாங்குவாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஸோ ப்ரைஸ் வந்து, அதாவது மக்கள் கையில் இருக்கிற பணம் வந்து எப்படி அதிகமாகுது அப்படின்னா சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகுது இல்லையா. ஓகே, சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகும், இல்லைனா பிஸ்னஸில் லாபம் வரும், அதனால் வந்து மக்கள் கையில் அதிக பணம் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்டை உற்பத்தி பண்ணுறவரும் அதே மைண்ட் செட்டில் தான் நினைப்பார். ஓகே, எல்லா செக்டாருக்கும் விலை வந்து அவங்களோட லாபம் சேலரி அதிகமாக இருக்குது, அப்போ நம்மளும் என்ன பண்ணலாம், விலையை கொஞ்சம் ஏற்றுவோம். போன வருஷம் வெங்காயம் 100 ரூபாய்க்கு விற்றோம், இந்த வருஷம் ஒரு 20 ரூபா எக்ஸ்ட்ரா விற்கலாம் அப்படின்னு சொல்லி அவரும் விற்பார். ஏன்னா இவங்க ஓகே இப்போ சேலரி அந்த ப்ராஃபிட் கெயின் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க கூட ஈக்குவல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சைடு சப்ளை பண்ணுறது இருப்பார் இல்லையா, அவர் வந்து அவரோட ப்ராடக்டோட விலையை வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுவார். அப்படி தான் வந்து விலை அப்படிங்கிறது அதிகமாகும். ஸோ இவரோட விலை கம்மியாக இருக்குது அப்படின்னா இவங்களும் வந்து கம்மியாக தான் பண்ணுவாங்க. ஸோ இவர் வந்து அநியாயத்துக்கு விலையை வந்து அதிகமாக சொல்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கவர்மெண்ட்டே அதை வந்து நடவடிக்கை எடுக்கும். ஓகே, ஸோ இதுதான் விஷயம். புரிஞ்சுதில்ல? ஸோ எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு. எக்ஸசிவாக மக்களுக்கு பணம் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து என்ன சொல்கிறது, இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது வந்து
பெரிய லெவலில் அதிகமாகும். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ஃப்ளேஷன் வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஃப்ளேஷன் வந்து ஒரு ரேஞ்ச் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நல்லது. ஓகே, ஸோ இதுதான் வந்து மானிட்டரி பாலிசி வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது. எவ்வளோ அப்படின்னா, இந்த வருஷம் 100 ரூபா அந்த பொருள் அடுத்த வருஷம் அதிகபட்ச விலை ஏறிச்சு அப்படின்னா 106 ரூபா வரைக்கும் ஏறிக்கலாம். இல்லை அப்படின்னா குறைஞ்சபட்சம் 102 ரூபா வரைக்கும் ஏறிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் +or -4 +2 இல்லை அப்படின்னா 2லேருந்து 6 வரைக்கும் % வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது தான் உங்களோட ஜிடிபி கணக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜிடிபி அப்படிங்கிறது எப்படி கணக்கு பண்ணுவாங்க? இயர் ஆன் இயர் தானே இது பண்ணுவாங்க. ஜிடிபிங்கிறது என்ன? ஒரு நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய ஃபைனல் குட்ஸ் இருக்கு இல்லையா, இறுதி பண்டத்தினுடைய ஒட்டுமொத்த அந்த கம்பைண்டாக இருக்கக்கூடிய வேல்யூ தான். ஓகே, ஸோ அதுதான் வந்து ஜிடிபி. ஸோ ஜிடிபி பற்றி சொல்லணும் அப்படின்னா நான் இன்னொரு கிளாஸில் கூட நான் டீட்டெயில்டாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதுதான். ஓகே, ஸோ இப்போ வந்து உற்பத்தி மட்டும் அதிகம் ஆகலை, பொருளோட விலையும் அதிகமாகுது அப்படின்னு வச்சுங்களேன். இப்போது 2 தக்காளி நான் போன வருஷம் உற்பத்தி பண்ணேன். ஒரு தக்காளியோட விலை 10 ரூபா, 2 தக்காளியோட விலை எவ்வளோ? 20 ரூபாயா? 20 ரூபா இந்த வருஷம் எனக்கு ஜிடிபி. ஓகே, ஏன்னா நான் ஃபைனல் ப்ரைஸ் தான் நான் கணக்கு பண்ணுவேன். தக்காளி எவ்வளோ விற்றனோ அதுதான் வந்து நான் வந்து கணக்கில் எடுப்பேன். அப்போ 20 ரூபா. அடுத்த வருஷம் 3 ரூபா வந்து நான் வந்து 3 தக்காளி வந்து நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறேன். தக்காளிக்கு விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11 ரூபா நான் வந்து செட் பண்ணுறேன். அப்போ எனக்கு 33 ரூபா ஆகுது. அப்போது 20 ரூபா இந்த வருஷம் எனக்கு நான் கலெக்ட் பண்ணதுலேருந்து 33 ரூபா ஆகுது. அப்படிங்கும்போது 20ல் 13 அதிகம் அப்படின்னா எவ்வளோ %? 65% எனக்கு ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, 65 ஆகாது. நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து உங்களுக்கு சொன்னேன். ஓகே, இதுதான் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சு அப்படின்னா ஜிடிபிக்கு நல்லது. அதுவே வந்து இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா இப்போ என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்துக்கங்களேன். இன்ஃப்ளேஷனுக்கு தகுந்த மாதிரி தான் மக்களோட சேலரியும் வந்து அதிகமாகிட்டு இருக்கும். யார் யாருக்கு? கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து வருஷம் 5% 10% வந்து ஹைக் அப்படிங்கிறது கொடுப்பாங்க இல்லையா? அது வந்து இந்த இன்ஃப்ளேஷனை வந்து மேனேஜ் பண்ணிடும். ஓகே, ஸோ இப்போது இன்ஃப்ளேஷன் 8% போயிடுச்சு, ஆனால் ஹைக் வந்து பார்த்தீங்கன்னா 5% தான் வந்திருக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது இருக்காது. ஓகே, இப்போ போன வருஷம் வந்து இவர் யார் எக்ஸ் அப்படிங்கிற பர்சன் வந்து ஒரு 2000 ரூபாய்க்கு பொருள் வாங்கிக்கிட்டு இருந்தார் அவரோட சேலரியில். ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து விலையேற்றத்தினால 3000 ரூபா கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது. அவருக்கு இன்கேஸ் வந்து இன்க்ரிமெண்ட் வரல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவரோட சேவிங்ஸில் இருந்து 1000 ரூபாய் எடுத்து கொடுக்குறாரு. ஓகேங்களா? ஸோ அந்த சேவிங்ஸை வச்சு அவர் என்ன வேணால் யோசிச்சுருந்துருக்கலாம். ஓகே, குழந்தைங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு யோசிச்சுருந்துருக்கலாம், சீட்டு கட்டுறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கலாம், இல்லைன்னா இடம் வாங்குறதுக்கு சேர்த்து வச்சுட்டு இருக்கலாம், அதுக்காக யோசிச்சுட்டு இருந்திருக்கலாம். ஸோ இப்போ அந்த ப்ராசஸ் வந்து கட் ஆகுது இல்லையா? ஸோ இப்போது இன்ஃப்ளேஷன் அதிகமாகிறதுனால இந்த சைடு இந்த பிரச்சனை வருது. ஸோ இது இவர் சைடு இருக்கட்டும். ஓகே, சப்போஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இன்ஃப்ளேஷன்னால் என்ன சொல்கிறது, ஃபார்மர்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த ஃபார்மர்ஸுக்கு வந்து இன்ஃப்ளேஷன்னால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெயின் அப்படிங்கிறது வருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா? அதே சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க யார் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க இல்லை தனியாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஸோ அவங்களுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது இன்க்ரிமெண்ட் ஆகிறதுக்கு. ஸோ இது வந்து பாசிபிலிட்டி பொறுத்து தான் இருக்குது. ஓகே, இப்போ சப்போஸ் ஒரு பொருளை விளைவிக்கிறாங்க அப்படின்னா அவங்க விலையை அதிகம் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு கம்பல்சரி ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடச்சிடும். ஆனால் இந்த கம்பெனியில் வேலை செய்கிறவங்க கம்பெனி பார்த்து கொடுத்தா மட்டும்தான் அந்த இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது வரும் இல்லையா? ஸோ அப்படி பண்ணும்போது அந்த இன்ஃப்ளேஷன் வந்து மேட்ச் ஆகும். இன்ஃப்ளேஷன் அதிகமாகி மக்களோட வருமானம் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட செலவு பண்ணுற விதம் வந்து செலவு பண்ணுற முறை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்படும். ஓகே, ஸோ அவங்க ஏதாவது ஒரு செலவுக்கு வச்சுருப்பாங்க, அந்த செலவை வந்து இதில் வந்து காம்பன்சேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து ரொம்ப ஒரு மக்களோட வாழ்க்கை தரத்தை வந்து குறைக்கிற மாதிரி ஆயிரும். ஓகே, ஸோ இதில் வந்து இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு க்ரோத் எப்படி ஆகுது, ஜிடிபி எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, இன்ஃப்ளேஷன் எப்படி வந்து இதாகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இதுதான் இந்த இன்ஃப்ளேஷன் இருக்கு இல்லையா, இது வந்து பொருளோட விலை. ஸோ இதை வந்து ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டியாக, அதாவது ப்ரைஸை வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கணும். ஓகே, அது வந்து முக்கியமான வேலை, ஆர்பிஐயோட வேலை.
ஓகே, மானிட்டரி பாலிசியில். ஏன்னா மானிட்டரி பாலிசி யார் கண்ட்ரோல் பண்ணுறா? ஆர்பிஐ தான். ஓகே, ஸோ இப்போது மக்கள் கையில் எப்படி வந்து அதிகமாக பணம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஸோ 2 வழி தான். ஓகே, எங்கேருந்து மக்கள் கையில், மக்கள் அப்படிங்கிறது மார்க்கெட்டை தான் நான் சொல்கிறேன். அது வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வருவாங்க. ஓகே, மக்கள் அப்படிங்கிறவங்க எல்லாருமே வருவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் கிட்டேருந்து பணம் வந்து வெளியில் போகும். எப்படி? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ரோடு போடுவாங்க, இல்லை ஒரு பில்டிங் கட்டுறாங்க அப்படின்னா ஒரு அசட்டை க்ரியேட் பண்ணுறாங்க, ஒரு கேபிட்டலை க்ரியேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு செலவு பண்ணுறது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், பணம் போகுது. ஓகே, இது எப்படி மக்கள் கையில் போகும் அப்படின்னா அங்கே வேலை செய்கிற மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் எடுத்தவரும் ஒரு ஆள் தான், அவர்கிட்ட பணம் போகுது. அவருக்கு கீழே வேலை செய்கிறவங்க ஒரு ஆள், அவங்ககிட்ட பணம் போகுது. அதை தாண்டி அந்த கேபிட்டலை வந்து யூஸ் பண்ண போகிறது மக்கள். ஓகேங்களா? அதிலிருந்து ரெவென்யூ கூட ஜென்ரேட் பண்ணலாம். ஓகே, வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ அதனால் வந்து மக்கள் கையில் பணம் வந்து இப்படி போகுது. அடுத்தது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்துட்டிங்க அப்படின்னா டே டு டேயில் வந்து செலவு பண்ணுறாங்க இல்லையா, மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்காக. ப்ளஸ் வந்து மந்த்லி வந்து சேலரி அப்படிங்கிறது கொடுக்கணும். யாருக்கு? எம்ப்ளாயீஸ்க்கு, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுக்கு சேலரி கொடுக்கணும் இல்லையா? இதெல்லாம் வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் வரும். இப்படி வந்து மக்கள் கையில் பணம் ஒரு சைடு போகுது. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் மூலமாக போகுது. ஓகேங்களா? பேங்க் மூலமாக வந்து போகுது. பேங்க் மூலமாக எப்படி போகுது? ஆர்பிஐக்கு கீழே பேங்க் இருக்குது, பேங்க் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? அந்த பேங்க்குக்கிட்ட மக்கள் வந்து லோன் வாங்குவாங்க. ஓகே, லோன் அப்படிங்கிறது வாங்குவாங்க. கம்பல்சரி வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஆர்பிஐ வந்து பார்த்திங்க அப்படின்னா சில மெஷர்ஸ் மூலமாக வந்து லோன் வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி தருவாங்க பேங்க் மூலமாக மக்களுக்கு. ஓகே, ஸோ அதுதான் வந்து என்ன சொல்கிறது, சலுகைகள்னு சொல்லலாம். இல்லை வந்து சில மெஷர்ஸ் எடுக்கிறது மூலமாக வந்து ஆர்பிஐ வந்து நமக்கு என்ன சொல்கிறது, நீ பணம் வேணும்னா வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டை கம்மியாக கொடுத்தா எல்லோரும் வாங்க தான் செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம். ஓகே, ஸோ இதுதான். ஸோ இப்போ வந்து ஆர்பிஐ மூலமாக பணம் போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து அதிகமாக போகணும் கம்மியாக போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணி அதுக்கு சில விஷயங்களை வந்து எடுப்பாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மானிட்டரி பாலிசி கமிட்டி. ஓகே, அந்த கமிட்டி தான் வந்து டிசைட் பண்ணும். ஓகே, ஸோ அது வந்து நான் உங்களுக்கு வர்றேன். ஓகே, அடுத்து இந்த கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அந்த கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மக்கள் கையில் வந்து அவங்க வந்து மக்கள் கையில் நிறைய வாக்குறுதிகள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து வேறு வழியே கிடையாது. அவங்களுக்கு இன்ஃப்ளேஷன் பற்றின பெரிய கவலை இல்லை. ஆனால் கவலை இல்லைன்னு சொல்ல முடியாது, பெரிய கவலை இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து நாட்டோட ஜிடிபி க்ரோத்தை வந்து அதிகம் பண்ணணும், பொருளாதாரத்தை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி. பொருளாதாரத்தை உயர்த்தணும் அப்படின்னு என்ன பண்ணணும்? மக்கள் கையில் நிறைய பணம் கொடுக்கணும், பணம் இருக்கணும், பிஸ்னஸ் நிறைய பண்ண வைக்கணும், நிறைய ரோடு, நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து க்ரியேட் பண்ணணும். அப்போ தான் வந்து இதாகும். அதுக்கு செலவு பண்ணணும். முக்கியமாக அவங்க சைடு பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது மேக்ஸிமம் இது கிடையாது. ஆனால் ஆர்பிஐக்கு வந்து அந்த இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் வச்சுக்கணும். இன்ஃப்ளேஷன் ஏன் கண்ட்ரோல் வச்சுக்கணும்னா அந்த ருப்பியோட வேல்யூ இருக்கு இல்லையா, அது வந்து குறைஞ்சிடக்கூடாது. ஸோ இது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா இப்போ ஒரு 3 ரூபா பிஸ்கெட் பாக்கெட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 ரூபா பிஸ்கெட் பாக்கெட் 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 ரூபா ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ அந்த 15 ரூபா அப்படிங்கிறது அமௌண்ட் பெருசு. ஆனால் அந்த பொருளோட விலை அப்படிங்கிறது அதே சேம் தான், பிஸ்கெட் தான். அப்போ 3 ரூபாலேருந்து 15 ரூபா, 3 இஸ் ஈக்குவல் டு 15 அப்படிங்கிறது ஆகுது இல்லையா? ஓகே, ஸோ இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன் இப்படி ஆகுது அப்படின்னா உங்ககிட்ட அந்த 15 ரூபா வாங்குறதுக்கான சேலரி அந்த ரேஷியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 ரூபா செலவு பண்ணும்போது உங்ககிட்ட 100 ரூபா வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த 15 ரூபா செலவு பண்ணும்போது உங்ககிட்ட 500 ரூபா இருக்கும். அந்த ரேஷியோ சேமாக இருக்கா? ஸோ அது ஓகே. ஸோ அப்போ உங்கள் சேலரியும் உயருது, உங்களோட செலவு பண்ணுற அந்த பொருள் இதுவும் உயருது. அப்போது அந்த பொருளோட மதிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ருப்பியில் குறையுது. ஓகேங்களா? கன்ஃபியூஸ் ஆகும். ருப்பியில் இது குறையுது. ஓகே, பொருளோட மதிப்பு. ஓகே, நல்லா புரிஞ்சுக்க. இதுதான். ஓகே, இதுதான் எங்கே விட்டேன்? ஓகே, இதுதான் ஒரு விஷயம். பார்த்தீங்களா, எங்கேயோ போயிடுச்சு. நான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு மறந்துட்டேனே. ஓகே, இன்ஃப்ளேஷனை பற்றி பேசிகிட்டு இருந்தோமா? ஓகே, மானிட்டரி பாலிசி கமிட்டியில் வந்துடுவோம். ஸோ இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லையா, மானிட்டரி பாலிசி கமிட்டி மூலமாக வந்து பணம் வந்து வெளியில் போகிறது, இல்லை பணத்தை வந்து உள்ளே கொண்டு வர்ற விஷயங்கள் வந்து நடக்குது. ஸோ இது கமிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடர்ன் மானிட்டரி பாலிசி கமிட்டி வந்து யார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க அப்படின்னா உர்ஜித் பட்டேல். ஓகேங்களா?
ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா 2016 மானிட்டரி பாலிசி அப்படிங்கிற ஒரு இதை வந்து இது பண்ணுறாரு. மாடர்ன் இந்த சொசைட்டிக்கு இந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஓகே, அதோட முக்கிய நோக்கம் நான் சொன்ன மாதிரி ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டியை இது பண்ணணும், இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணணும், அதே மாதிரி நாட்டோட வளர்ச்சியை நோக்கியும் இருக்கணும். இதுக்கு தான். ஓகே, ஸோ இந்த கமிட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, பணம் வந்து ஒவ்வொரு ரேட்டை வந்து நம்ம ஏற்றி இறக்கும் போது பணம் வெளியில் போகிறது உள்ளே வர்றது வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி வந்து எவ்ரி 2 months ஒன்ஸ் வந்து இது பண்ணுவாங்க, கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து எடுப்பாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டாட்டிக்காக நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது. இவர் தான் வந்து இந்த உர்ஜித் பட்டேல் இருக்கார் இல்லையா, இவர் தான் வந்து 24வது ஆர்பிஐயோட கவர்னராக வந்திருக்காரு. இவரோட பீரியடில் தான் வந்து மானிட்டைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அப்படின்னு நடந்துச்சு. ஓகே, ஸோ இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டியில் வந்து 6 மெம்பர் இருப்பாங்க. ஸோ இந்த 6 மெம்பரில் வந்து 3 பேர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆர்பிஐ சைட்லேருந்து வர்றவங்க. ஆர்பிஐ கவர்னர், ஒருத்தர் வந்து டெப்யூட்டி கவர்னராக இருப்பார், இன்னொருத்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்பிஐ போர்டு இருக்கு இல்லையா, அவங்க சேர்ந்து செலக்ட் பண்ண ஒரு ஆளாக இருப்பாங்க. அடுத்தது கவர்மெண்ட் சைட்லேருந்து 3 பேர், கவர்மெண்ட் செலக்ட் பண்ணி ஃபினான்ஸு, எக்கனாமிக் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஆட்களை வந்து யாராவது 3 பேர் செலக்ட் பண்ணி மீட்டிங் வந்து அனுப்புவாங்க. ஓகே, ஸோ இந்த மீட்டிங்கில் வந்து எடுக்கிற முடிவு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ 6 பேர் இருக்காங்க அப்படின்னா 3:3 அப்படின்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆர்பிஐயோட கவர்னர் இருக்கார் இல்லையா, அவர் எடுக்கிற முடிவு தான் வந்து ஃபைனல் டிசிஷனாக வந்து இருக்கும். ஓகே ஓகே ஸோ இப்போது மக்கள் கையில் வந்து பணம் அப்படிங்கிறது வந்து போகிறது நல்லதாக கெட்டதான்னு கேட்டிங்க அப்படின்னா நான் இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா. ஸோ இது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா புரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ இப்போது பொருளாதாரத்தில் அந்த ஏற்றத்தாழ்வு வருது இல்லையா, ஸோ அது எப்படி வந்து நடக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் அப்படிங்கிற ஒரு பர்சனே வச்சுக்கலாம். ஓகே, யாராவது ஒருத்தர் பேர் வச்சுக்கலாம். இப்போ விஜய் சேதுபதி இருக்கார், இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமீர் கான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த அமீர் கானோட சம்பளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 லட்சம் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த இவர் பேர் என்ன, விஜய் சேதுபதி. ஸோ இவரோட சேல்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5000ன்னு வச்சுக்கலாம். ஓகே, 5000 10,000 வச்சுக்கலாம். இவர் 1 லட்சம், ஒரு 10,000. ஓகே, ஸோ இந்த அத்தியாவசிய பொருட்கள் இருக்கு இல்லையா, அத்தியாவசிய பொருட்கள் அப்படிங்கிறது டெய்லியும் சாப்பிட்றதுக்கு இல்லை ஆடம்பரம் இல்லாத பொருட்கள் வந்து அத்தியாவசிய பொருட்கள். சாப்பிட்றதுக்கு காய்கறி வாங்குவோம், கேஸ் யூஸ் பண்ணுறோம், பெட்ரோல் யூஸ் பண்ணுறோம், இது எல்லாமே வந்து அத்தியாவசிய பொருட்கள். ஸோ இது ரெண்டு பேருமே வந்து ஒரே அளவில் தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஓகே, ஒரே அளவில் தான், ஆனால் ஒரே ப்ரைஸ் தானே 2 பேருக்கும். ஓகே, ஆப்ஷன் எதுவும் கிடையாது, ஒரே ப்ரைஸ் தான். கேஸும் வந்து 2 பேருக்கு ஒரே தான், பெட்ரோலும். ஓகே, அதுதான் புரிஞ்சதில்லை. ஸோ இவர் வந்து அவரோட 10,000 சம்பளத்தில் 5,000 ரூபா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு யூஸ் பண்ணுறாரு, அத்தியாவசிய பொருள் வாங்குறதுக்காக யூஸ் பண்ணுறாரு. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே 5,000 ரூபா தான் அத்தியாவசிய பொருள் வாங்குறதுக்காக யூஸ் பண்ணுறாரு. ஓகே, ஸோ இப்போது இவர்கிட்ட இருக்கிற மிச்ச 5,000 ரூபா வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார்கிட்ட, விஜய் சேதுபதி இருக்குது. அமீர் கான் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 95,000 இருக்குது. ஸோ இந்த 95,000 வச்சுக்கிட்டு இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா எல்லா பொருட்கள், ஆடம்பர பொருட்களோட விலையுமே வந்து இவர் ஏற்றி விடுவார். ஓகே, ஸோ நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க, விஜய் சேதுபதி என்ன நினச்சிருப்பாரு, கொஞ்சம் கொஞ்சமாக சீட்டு பணம் போட்டு நம்ம ஒரு இடம் வாங்கிடலாம் அப்படின்னு இருப்பார். ஸோ அப்போ அவர் சீட்டு போடும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 லட்சம்னு வச்சுங்களேன், ஒரு சென்ட்டு வந்து 3 லட்சம் அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ இந்த அமீர் கான் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர்கிட்ட எக்ஸசிவாக பணம் இருக்குது அப்படிங்கும்போது அவர் வந்து நிறைய, ஒரு சைட் இல்லை, 2 சைட் இல்லை, 3 சைட் வந்து வாங்கி போடுவார். ஓகே, அந்த 3 லட்சத்தை இருந்ததை 6 லட்சமாக உயர்த்திடுவார். ஓகே, ஸோ இதுதான் வந்து இன்ஃப்ளேஷன். ஓகே, இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது பொருள் இந்த பொருள் கிடையாது, என்ன சொல்கிறது, பொருள் விலை ஏறினால அதுக்கு பேர் இன்ஃப்ளேஷன். ஓகே, ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் வந்து இவருக்கு எப்படி பாதிப்பாகுது அப்படின்னா, இந்த மிச்சம் இருந்தது இல்லையா, இவர்கிட்ட எவ்வளோ இருந்துச்சு, இந்த 5,000 ரூபா இருந்துச்சு. ஸோ இந்த 5,000 ரூபா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவரால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேர்த்து வச்சு அந்த இதில் வாங்கவே முடியாது. ஏன்னா அது விலை வந்து இன்ஃப்ளேஷன் மூலமாக அது ரொம்ப அதிகமாகிடுச்சு. இது யார் வந்து அதிகம் பண்ணாங்க அப்படின்னா அமீர் கான் தான் அதிகம் பண்ணார். ஸோ இவர்கிட்ட வந்து எக்ஸசிவாக பணம் இருக்கிறனால. ஓகே, அது வந்து அவர் தப்பும் கிடையாது. அவர் வந்து பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா வந்து அவர்
இது பண்ணலாம், என்ன சொல்கிறது, பிஸ்னஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அவர் வந்து கம்பெனி கூட வேலை செய்யலாம். சரி, அவர் பிஸ்னஸே பண்ணுறாருன்னு வச்சுக்குவோம். ஓகே. ஸோ இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி மூலமாக மக்களுக்கு வந்து குறைஞ்ச வட்டியில் லோன் தரும்போது இந்த அமீர் கான் வந்து லோனை வாங்கி அவர் பிஸ்னஸ் பண்ணி அவர் வந்து லாபத்தை இட்டு அந்த 1 லட்ச ரூபா சம்பாரிச்சிருக்காரு. ஓகே. ஆனால் இந்த விஜய் சேதுபதி இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து எந்த ஒரு பெரிய ப்ராஃபிட்டும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஏன்னா அவர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. கம்பெனி லோன் வாங்கி அவர் உற்பத்தி அதிகம் பண்ணி அது சேல் பண்ணாலும் கம்பெனிக்கு லாபம் வருது. அது விஜய் சேதுபதிக்கு ஒரு 5% 10,000 ஹைக் வருமே தவிர இந்த டிராஸ்டிக்காக அந்த சேஞ்ச் அப்படிங்கிறது நடக்காது. ஓகே. ஆனால் இங்கே அமீர் கான் கதையில் வந்து அவருக்கு வந்து நடக்கும். ஸோ இப்போது இந்த இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோன் வந்து கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ இது எப்படி வந்து சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. ஓகே. இது நான் நெகட்டிவாக சொல்லலை, இது வந்து இப்படி ஒரு பார்வை இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். பணம் இருக்கிறவங்க மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு இதில் இருக்கிறவங்க, ஸ்டேஜில் இருக்கிறவங்க, அவங்களால வந்து அத்தியாவசிய தேவை தவிர ஆடம்பரமான பொருட்களை வந்து வாங்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குது. ஸோ இதுக்கு தான் சொல்கிறாங்க. இது வந்து நான் வந்து எங்கெங்கேயோ போயிட்டு வருவேன். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சில நேரங்களில் வந்து தேவையில்லாத டாக்காக இருக்கும். ஓகே. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு எடுத்துங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த 5,000 ரூபா செலவு பண்ணுறாரு இல்லையா, இந்த 5,000 ரூபா செலவு பண்ணுற பொருட்களோட விலை வந்து எப்போவுமே கம்மியாக இருக்கணும். அதுக்கு ஜிஎஸ்டி இருக்கக்கூடாது. ஓகே. ஜிஎஸ்டி அப்படிங்கிறது சாமானிய மனிதர்கள் மேலே போடக்கூடிய ஒரு வரியாக வந்து இருக்குது. ஒரு பொருள் வாங்கினா அவரும் 100 ரூபா தான் பெட்ரோல், ஏன்னா டெய்லி பெட்ரோல் போட்டு தான் ஆகணும். அவர் 100 ரூபா செலவு பண்ணுவார். இவரும் அதே தான் 100 ரூபா தான் செலவு பண்ணுறாரு. கேஸுக்கும் 1000 ரூபா, அதே மாதிரி அவரும் கேஸுக்கும் காய்கறிக்கும் இது பண்ணணும். ஸோ இது கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா வச்சுக்கோங்களேன். ஓகே. இது வந்து இவர் 10,000 சம்பளம் வாங்குறாரு. சப்போஸ் 2,000 சம்பளம் வாங்குறவருக்கும் வந்து திருப்தியான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஆனால் ஜிஎஸ்டி வந்து எவ்வளோ அடி வாங்கியிருக்கு அப்படின்னா மக்களோட இந்த செலவு பண்ணுற திறன் இருந்தாலும் வாங்கக்கூடிய பொருளோட குவான்டிட்டி வந்து கம்மியாகிருக்கு. புரிஞ்சுதில்ல, குவான்டிட்டி வந்து கம்மியாகிருக்கு. ஸோ இது வந்து ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்களுக்கு பேர்டன். ஓகே. எல்லா நாட்டுக்கு வந்து ப்ராஃபிட் அப்படின்னாலும் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து இது ஒரு என்ன சொல்கிறது, புரியுது இல்லையா. அது வந்து பணம் இருக்கிறவங்ககிட்ட இருந்து போகிற மாதிரி ஒன்று இருக்காது. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ். ஓகே. ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இன்டைரக்ட் டேக்ஸ். ஓகே. சாரி, இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது டைரக்ட் டேக்ஸு, ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இன்டைரக்ட் டேக்ஸ். ஓகே. இன்டைரக்டாக மக்களோட இதில் தான் வந்து விழுகும். ஸோ அதுதான். ஓகே. ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ வந்து லோன் அப்படிங்கிறது எக்ஸசிவாக ஒருத்தவங்களுக்கு கொடுக்கவும் இது பண்ணக்கூடாது. ஓகேங்களா, வாங்குற மாதிரி. ஸோ அவருக்கு வந்து நீங்கள் வந்து நான் உங்களுக்கு 2% தர்றேன் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார், லோனாக வாங்கி அவர் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு அவர் வந்து எல்லா வேலையும் ஏற்றி விட்டுட்டு போயிடுவார். ஓகே. இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் இப்படியே தான் இருப்பார். ஸோ இதுதான் வந்து ஒரு வாழ்க்கை தரத்தை எப்படி மாற்றுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த ஜிடிபியில் வந்து சரி மானிட்டரி கமிட்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய டூல்ஸ் இருக்குது. ஓகே. ரெப்போ, ரிவர்ஸ் ரெப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஓகே. இதில் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக இது பண்ணக்கூடியது. ஓகே. மணியை வந்து மக்கள் கையில் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மெஷர்ஸும் இன்டைரக்டாகவும் சில மெஷர்ஸும் இருக்குது. இந்த டைரெக்டாக இது பண்ணக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி இருக்குது, மானிட்டரிக்கு இது இருக்கு இல்லையா, அதில் சேஞ்ச் ஆகக்கூடிய டூல்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குவான்டிடேட்டிவ் டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு குவான்டிடேட்டிவ்னா பணம் வந்து பல்காக வெளியில் போகுது இல்லையா, ஒரு குவான்டிட்டியாக, அதுதான் குவான்டிடேட்டிவ் டூல்ஸ். ஓகே. ஸோ இது சொல்லிட்டு இருந்தேன். டைரெக்டாக இல்லை டைரெக்டாக வந்து இது பணத்தை வந்து ரிலீஸ் பண்ணும், இன்டைரக்டாக வந்து மெஷர்ஸை வந்து க்ரியேட் பண்ணும். ஓகே. ஒரு நிமிஷம் கதை பேசுகிறாங்க, டிஸ்டர்பன்ஸ். ஓகே. ஸோ இப்போ இந்த டைரக்ட் மெஷர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் வந்து டைரெக்டாகவே வந்து மக்கள் கையிலேருந்து எடுக்கிறது. அது எப்படின்னா பேங்க் மூலமாக எடுப்பாங்க. அதுக்கு ரிசர்வ் வச்சுருக்கிற மெஷர்ஸை பொறுத்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. ஓகேங்களா. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஓ ஆப்ரேஷன் ஒன்று இருக்குது. ஓகே. ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன், மக்கள்கிட்ட வந்து செக்யூரிட்டிஸை விற்று பணத்தை வாங்குவாங்க. ஓகே. ஸோ இதுதான். இன்டைரக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெப்போ இருக்குது, ரிவர்ஸ் ரெப்போ இருக்குது, ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி, அப்புறம் இது அது பேர் என்ன,
மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி, பேங்க் ரேட்டு இதெல்லாமே இருக்குது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போது பணம் வந்து மக்கள் கையில் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு ஆர்பி முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸ்பேன்ஷனரி மெத்தட் அப்படிங்கிறத கொண்டு போவாங்க. எக்ஸ்பேன்ஷனரி மெத்தட். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மக்கள் எல்லாத்தையும் லோன் வாங்க வைக்கணும். ஓகே, அதுக்கு முதல்ல கீழே இருக்கிற பேங்க் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து பணம் இருக்கணும். பணம் வந்து எப்படி வரும்? ஆர்பிஐ கிட்டேருந்து வாங்க இல்லையா, இல்லை டெபாசிட்டாக வரும். ஸோ அப்போது இன்ட்ரெஸ்ட்டை வந்து கம்மி பண்ணு. அப்போது ஆர்பிஐ கிட்டேருந்து மணி வந்து பேங்க் வாங்குவாங்க. பேங்க் வாங்கினாங்க அப்படின்னா அதை எக்ஸ்டர்னல் பெஞ்ச்மார்க் ரேட் இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அளவு இருக்குது, இவ்வளோ தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அவ்வளோதான் கொடுக்கணும். சரி, இப்போ வந்து 4% வந்து பேங்க் வந்து வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஆர்பிஐ கிட்டேருந்து ரெப்போவில். வெளியில் கொடுக்கும்போது ஒரு 6, ஏன்னா 6.25, 5.75 இந்த இடத்துல தான் கொடுக்கணும். ஓகே, ஸோ அப்போ கம்மியாக இருக்குன்னு சொல்லி மக்கள் வாங்குவாங்க. மக்கள் கீழே பணம் அப்படிங்கிறது போகும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பேன்ஷனரி பாலிசி. ஓகே, ஸோ இதன் மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பணம் வந்து வெளியில் போகுது. பணம் வெளியில் போச்சு அப்படின்னா மக்கள்கிட்ட வாங்கும் திறன் அதிகமாகுது. ஓகே, வாங்கும் திறன் அதிகமாகுது. கம்பெனிஸ் எல்லாமே வந்து லோன் வாங்கி உற்பத்தி வந்து அதிகம் பண்ணுவாங்க. உற்பத்தி அதிகமாகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது அதிகமாகுது. ஓகே, எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது க்ரியேட் பண்ணுறாங்க. அப்போ எம்ப்ளாய்மெண்ட்டு க்ரியேட் பண்ணது போக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சேலரி அப்படிங்கிறது தரணும் இல்லையா. மேபி அதிகமாக போச்சுன்னா ஒரு சில கம்பெனிஸ் இன்க்ரிமெண்ட்டும் நிறைய போடுவாங்க இல்லையா. அதில் வந்து மக்கள் வந்து பணம் நிறைய போகுது. அந்த மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பொருட்களையெல்லாம் வாங்குவாங்க. ஓகே, அந்த பொருட்களோட விலை வந்து அதிகமாகும். பையில் பணம் இருந்துச்சுன்னா, நம்ம முன்னாடி ஒரு கதை சொன்னோம் இல்லையா, அது மாதிரி தான் இது அதிகமாகுது. அது எப்படி அதிகமாகுது அப்படின்னா ஒரு உற்பத்தி செய்கிறவங்க விலையை வந்து அதிகம் பண்ணுறாங்க. ஓகே, மக்களோட கையில் பணம் இருக்கிறது பொறுத்து அதிகம் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு லாபம். ஓகே, ஸோ இப்படி எல்லாத்துக்குமே லாபமாக இருக்குது. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்சில் இருக்கணும். பொருளோட விலை ஏறுறது. ஓகே, ரொம்ப கையில் பணம் போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் ஃப்ரீயாகவே தர்றேன் உங்களுக்கு. ஓகே, திருப்பி நீங்கள் லோன் பிரின்சிபல் மட்டும் தந்தா போதும் அப்படின்னு தந்தால் எல்லோரும் கடன் வாங்க ஆரம்பிச்சிடும். பொதுமக்கள் நம்மளே வாங்குவோம் இல்லையா, கண்டிப்பாக வாங்குவோம் இல்லையா. வாங்கணும் அப்படின்னா விலை அப்படிங்கிறது அதிகமாகும். எல்லாத்துலேயும் கண்ணா பின்னாடி செலவு பண்ணுவோம். ஓகே, ஒரு ஐஃபோன் வாங்குற இடத்துல 2 ஐஃபோன் வாங்குவோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து விலையை வந்து நம்ம ஏற்றி விட்டுரும். அப்போ திருப்பி தரும்போது வந்து பிரின்சிபலை மட்டும் தான் தருவோம். அப்போ பேங்க் வந்து நஷ்டம். ஏன்னா வந்து எல்லா விலையும் ஏறிச்சு. 10,000 கொடுத்த லோனு அந்த டைமில் வந்து 10,000 மதிப்பு. ஆனால் இந்த 10,000 வந்து ஒரு வருஷத்தில் 15,000 ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு ரிட்டர்ன் வந்து 10,000 தான் வந்திருக்கு. அப்படிங்கும்போது அங்கே வந்து பேங்க்குக்கு அடி விழுந்துடும். ஓகே, இதுதான். ஓகே, ஸோ இப்போ வந்து அடுத்த மெஷர் என்ன அப்படின்னா இது வந்து எக்ஸ்பேன்ஷனரியில் வந்து ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணுவாங்க. ஓகே, ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணுவாங்க. ஓகே, ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணுவாங்க. இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ இருக்கு இல்லையா, அதோட ரேட்டை வந்து கம்மி பண்ணாங்க. ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஓகே, எப்படி மக்கள் கையில் வந்து பணம் வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி பண்ணக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். அதுக்கப்புறம் வந்து கான்ட்ராக்ஷனரி அப்படிங்கிற மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பணத்தை எடுத்துக்கணும். ஓகே, இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கா அப்படின்னு ஒரு தெரிய வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கங்களேன், ஒவ்வொரு குவார்ட்டரும் வந்து நமக்கு ரிப்போர்ட் வரும் இல்லையா, அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சது அப்படின்னா அவங்க கான்ட்ராக்ஷனரி மெத்தட் மூலமாக வந்து எடுப்பாங்க. எப்படி ரிவர்ஸ் ரெப்போவை அதிகம் பண்ணுவாங்க. கேஷ் ரிசர்வ் வந்து 3% இருக்கா, 4 தூக்கி போடு. ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ 16 வச்சுருக்குமா, ஒரு 18 போடு. எல்லாம் வந்து ஆர்பிஐக்கு பணம் வந்து ரிட்டர்ன் ஆகிற மாதிரி. ஓகே, அப்போது அவங்க இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு, மக்கள் இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு கம்மியாக செலவு பண்ணுவாங்க. அப்போது செலவு பண்ணவே மாட்டேங்கிறாங்களே, வாங்கவே மாட்டேங்கிறாங்களே பொருளை அப்படின்னு உற்பத்தியாளர்கள் இது பண்ணிவிட்டு சரி ஓகே விலையை கம்மி பண்ணலாம் அப்போது வாங்குவாங்க. 60 ரூபா வெங்காயம் விற்றுட்டு இருந்தது, நான் 40 ரூபாய்க்கு கொடுக்குறேன் அப்படிங்கும்போது, இல்லை 100 ரூபாய்க்கு 3 கிலோ அப்படின்னு கொடுக்குறோம் அப்படிங்கும்போது அவங்க சரி ஓகே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க. அப்படி தான் வந்து ப்ரைஸை கம்மி பண்ணுவாங்க. ஓகே, அதாவது ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க அப்படி தான் ப்ரைஸை கம்மி பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஆர்பிஐ வந்து பண்ணுது. ஓகே, ஆர்பிஐ வந்து மானிட்டரி பாலிசி மூலமாக வந்து பண்ணுது. ஓகே, அவ்வளோதான். ஓகே, இதில் வந்து நான் ஒரு சில விஷயங்களை வந்து மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா, ஏன்னா வந்து நான் ஒரு இதாகவே போகலை, ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு போட்ட மாதிரியே போகலை, ஒரு ஜிக்ஸாக் மாதிரி தான் போய்கிட்டு வந்தேன். ஸோ ஏதாவது மிஸ் ஆகிடுச்சின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இது வந்து நான் வந்து வெறும் மானிட்டரி பாலிசி கமிட்டி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தான் சொல்லியிருக்கேன்னு தவிர அதில் இருக்கிற ரெப்போ, ரிவர்ஸ் ரெப்போ இது எல்லாமே வந்து குவான்டிடேட்டிவ் டூல்ஸு, குவாலிட்டேட்டிவ் டூல்ஸ் என்ன, குவாலிட்டேட்டிவ் டூல்ஸ் வந்து இதில் தொடவே இல்லை. ஓகே, இது வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக செப்பரேட்டாக வேணும், இன்டெப்த்தாக வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஏன்னா இது வந்து 30 நிமிஷம் வீடியோ இல்லையா.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில பேருக்கு வந்து போர் அடிக்கும். நான் வந்து 10 நிமிஷத்தில் சொல்லுங்கள், 5 நிமிஷத்தில் சொல்லுங்கள். 5 நிமிஷத்தில் சொல்லணும் அப்படின்னா நானே வந்து 2 ஸ்பீடில் பேசி உங்களை வந்து 2 அப்படிங்கிற இதில் வந்து பார்க்க வச்சா தான் வந்து 5 நிமிஷத்தில் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து டைம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஓகே, நான் வந்து தேவையில்லாமல் பேசவும் மாட்டேன். முக்கியமாக என்ன சொல்கிறது, எனக்கும் அது டைம் வேஸ்ட்டு, பார்க்குற உங்களுக்கும் அது டைம் வேஸ்ட். அதனால தான் நான் 1.5ல இல்லை 2ல வச்சு கேளுங்க, ஆனால் கேளுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து முழுக்க மானிட்டரி பாலிசி பற்றின ஒரு டெப்த்தான வீடியோ. ஸோ ஏதாவது மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நான் அடுத்த வீடியோவில் கம்பைன் பண்ணிடுவேன். ஓகே, இல்லை அப்படின்னா நான் ரெகுலர் நியூஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது கூட வந்து மிக்ஸ் பண்ணி நான் சொல்லிடுவேன். ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஓகே, ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவை பற்றின கருத்துக்கள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? டாட்டா, பை பை.